மீடியாவாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், அது நம்மளோட பார்ட்னர் சப்போர்ட்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க? திரு சாருக்கு தேங்க்ஸ். பிகாஸ் திரு வந்து ரொம்ப ஜாலி ஆள் கிடையாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற ஆள். ஸோ நான் ஃபஸ்ட்டு மீடியாக்குள்ளே வரும்போது சரி, இந்த குக் வித் கோமாளி, அதுக்கப்புறம் ஆக்டிங், இது எல்லாமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திரு தெரிஞ்ச எங்களுக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் திரு விட்டானா, திரு எப்படி விட்டான், அந்த மாதிரி தான், திருவுக்கு ஓகேவா அந்த மாதிரி தான். எனக்கு பிடிக்குது, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க விட்டாங்க. ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது இல்லைங்களா. நம்ம வெளியில் வீட்டில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் நான். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க வெளியில் வரும்போது வந்துட்டு அந்த புதுசாக அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒருத்தர் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வீட்டில் இருக்க ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு வேலையில் அவங்க ஒரு விஷயத்தில் இருக்கும்போது தான் நம்மளை நிறைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்ல நான் ரொம்ப சீரியஸா கண்டிப்பா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு இப்படி ஒரு செகண்ட். ஸோ இல்லை, அது அவங்களுக்கான ஃபியூச்சர் இருக்குது, அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸியாக இருக்கிறதுக்கும் தேவை இருக்குது, அதில் ஒரு செல்ஃபிஷும் இருக்குது. ஸோ திரு சாருக்கு அது தெரிஞ்சிருக்கு.